அடியேன் ராமதாசன் மாலன். சுவாமி மாலன் வந்துட்டு இருக்கான். 2 மினிட்ஸ்ல வந்துருவான். அடியேன் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு தான். அப்படின்னு ஆரம்பிக்கலாமாம்மா? சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை நம்ம கடந்த சில வாரங்களா அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம சுவாமி நம்மாழ்வார் அவருடைய சரித்திரத்துல கடைசி வாரம், அடுத்த வாரத்துல இருந்து நம்ம குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம அனுபவிக்கலாம். ஸோ நம்மாழ்வார் அவரை பத்தி கடந்த ஒரு 5-6 வாரமாவே நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், இவ 2 பேருக்கும் நடந்த அந்த விருத்தாந்தம் என்ன, அதை முதல்ல அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் நம்மாழ்வாரும் நாதமுனிகள், அதை அனுபவிச்சோம். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும், அதுவும் அனுபவிச்சோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும். எம்பெருமானார் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துல யாரை குறிக்கும்? சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர், ராமானுஜர்ன்றது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு திருநாமம், நேம். பட் எம்பெருமானார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது. பிரபன்னன் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ எம்பெருமானாருக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலிருந்து பரமபதத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் மதுரகவி ஆழ்வார்கிட்ட? ஹே மதுரகவி ஆழ்வார், நீங்க போய் இந்த தாமிரபரணி ஆத்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வாங்க, அதை வச்சு காய்ச்சுங்க, அதுல இருந்து ஒரு விக்கிரகம் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த விக்கிரகத்துல நான் இருப்பேன்னு சொன்னார். முதல் தடவை காய்ச்சும் போது நம்மாழ்வாரோட விக்கிரகம் வரல, வேற யாரோட விக்கிரகம் வந்தது. அந்த கதையை நம்ம பார்த்தோம். யார் அவர் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்ப நம்மாழ்வார் சொன்னார், இவர் வந்து வருங்காலத்துல வரக்கூடிய ஒரு உயர்ந்த ஆச்சாரியர், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே நடுநாயகமா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் சுவாமி எம்பெருமானார். பவிஷ்யம்னா ஃபியூச்சர், பவிஷ்யத்துல வர போறார் அப்படின்னால இவருக்கு பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னு அப்போ பேர் வந்தது ராமானுஜருக்கு. சரி, அதுக்கப்புறமா 2வது தடவை காய்ச்சும் போது தான் சுவாமி நம்மாழ்வார் அந்த விக்கிரக ரூபத்துல பிரத்யட்சமானார். அதை நம்ம பார்த்தோம். இது ஒண்ணு.
இன்னொரு சம்பந்தம் என்ன ராமானுஜருக்கும், நம்மாழ்வாருக்கும் அப்படின்னா, ஒரு தடவ என்னாச்சு, ராமானுஜர் அதாவது எம்பெருமானார், அவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி, அந்த நவதிருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திவதேசங்கள் 9 திவதேசங்கள். திருப்பதி அப்படின்னாலே திவதேசம்னு அர்த்தம். திருப்பதினா நம்ம ஜென்ரலா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? திருவேங்கடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திருப்பதி, திருமலா திருப்பதி. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காமனா வந்திருக்கு. இதுக்கு வந்து லௌகிக்கமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃப்ரிட்ஜ்னா என்ன? உங்க குளிர்சாதன பெட்டி. நம்ம ஏதாவது ஒரு ஆப்பிள், இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு வைக்கிறோம், கறி காயெல்லாம் வைக்கிறோம்னா, அத சில்லுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு குளிர் சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ்ன்னு சொல்றோம். ஃப்ரிட்ஜ்ன்றது வந்து ஒரு கம்பெனியோட பேர் அவ்வளோதான். ஃப்ரிஜிடேர் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஆனா, அது ஃப்ரிட்ஜ்னாலே இப்ப அந்த கம்பெனியோட பேரே வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுது. ஃப்ரிட்ஜ்னா அந்த குளிர்சாதன பெட்டிய குறிக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெராக்ஸ். ஜெராக்ஸ்ன்றது அந்த மிஷினோட பேரு ஜெராக்ஸ் கிடையாது. ஜெராக்ஸ்ன்றது கம்பெனியோட பேரு. ஆனா, இப்ப ஜெராக்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு டக்குனு புரிஞ்சிடுது. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுத்து. ஃபோட்டோ காப்பின்னு தான் கரெக்ட்டானது. இல்லையா? அந்த மாதிரி இப்ப திருப்பதி அப்டின்னா, பொதுவா எத குறிக்கும்னா, எல்லா திவதேசத்தையும் குறிக்கும் திருப்பதி. திருவரங்க திருப்பதி, அப்புறம் திருக்கூடல் திருப்பதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பதி அப்டின்னா, அந்த திவதேசம்னு அர்த்தம். ஆனா, இந்த திருவேங்கடம் அப்டின்ற அந்த திவதேசம் எவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுதுன்னா, திருப்பதினாலே திருவேங்கடம் மாரி ஒரு ஈக்வலன்ட் ஆயிடுத்து. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, நவதிருப்பதி அப்டின்னு ஒரு செட் ஆஃப் 9 திவதேசம்ஸ். அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கு. அதுல 1 ஆஃப் த திருப்பதி வந்து அந்த 1வது திவதேசம் வந்து ஆழ்வார் திருநகரி. அப்போ எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி, அந்த நவதிருப்பதிய சேவிக்கிறதுக்காக போறார். குறிப்பா ஆழ்வார் திரு அவதாரம் பண்ணின அந்த திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி அப்படின்றத திவதேசத்த சேவிக்கிறதுக்காக போறார். போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஊர் வருது. நவதிருப்பதியில ஒன் ஆஃப் த ஊர் வந்து திருப்புளிங்குடி. திருப்புளிங்குடின்னு ஒரு ஊர் வருது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பேர் அப்படின்னா, காய்சின வேந்தன். என்ன? காய்சின வேந்தன். பூமிபாலகன் அப்படின்னு பேரு. அந்த பெருமாள் அப்படியே சேவிக்கிறார். சேவிச்சுட்டே இருக்கும்பொழுது பிரதட்சணமா வருவோம் இல்லையா? நம்ம இப்ப பெருமாள் சன்னதி போறோம்னா, பெருமாள் அப்படியே பிரதட்சணமா சுத்தி வருவோம். இல்ல தாயார் சன்னதி, எந்த சன்னதி எடுத்தாலும் பிரதட்சணமா சுத்தி வருவோம். அப்போ எம்பெருமானார் அந்த ராமானுஜர் அந்த பெருமாள் சன்னதி, காய்சன வேந்தன் அப்படின்ற அந்த பெருமாள், அந்த சன்னதி அப்படியே சுத்திண்டு வரார். சுத்திண்டு வரும்போது, அங்க ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருக்கா. குட்டி பொண்ணு. ஒரு 5, 6 வயசுன்னு வச்சுக்கிறது. அந்த பொண்ண பார்க்குறார். "யாரும்மா நீ?" அப்படின்னு கேட்கிறார். அடியேன் வந்து இந்த அர்ச்சகர் சுவாமி இருக்காரு. இந்த ஊரோட இந்த கோயிலோட அர்ச்சகர் சுவாமி. அந்த அர்ச்சகர் சுவாமியோட பொண்ணு அப்படிங்கிறா. "அப்படியா? ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிறார் எம்பெருமானார் ராமானுஜர். "சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றியாம்மா?" அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமானார். "ஓ! சொல்றேனே. அடியேனுக்கு தெரிஞ்சா சொல்றேனே" அப்படிங்கிறார். "சரி" அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆழ்வார் திருநகரி, அதாவது சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் பண்ணாரே, இந்த ஆழ்வார் திருநகரி, திருக்குருகூர், அந்த ஊர் இப்ப இருக்கிற திருப்புளிங்குடி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இருக்கோமே திருப்புளிங்குடி, அங்கிருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறார். ஒரு 5 கிலோமீட்டரா? 6 கிலோமீட்டரா? எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமானார் ராமானுஜர். அப்போ அவர் என்ன அந்த குழந்தை, குட்டி குழந்தை, சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருக்கலாம்? இங்க தான் இப்ப ரொம்ப பக்கம். இந்த ஒரு 20 நிமிஷம் போனா வந்துரும். நேரா போய் ரைட் எடுங்கோ, லெஃப்ட் எடுங்கோ எல்லாம் சொன்னா வந்துரும். அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது அப்படி சொல்லல. அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா, "கூப்பிடு தொலை" அப்படிங்கிறது. "இதோ கூப்பிடு தொலை" அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிடு தொலைன்றது வந்து சுவாமி நம்மாழ்வார் இந்த திருப்புளிங்குடி திவதேசத்த பத்தி பாடும்பொழுது, ஒரு பாசுரத்துல இந்த ஒரு சொற்றொடர் உபயோகிக்கிறார். என்ன பாசுரம் அப்படின்னா, 9ஆம் பத்து திருவாய்மொழியில இருக்கக்கூடிய 9ஆம் பத்துல 2ஆம் திருவாய்மொழி. 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. அதுல இருக்கக்கூடிய 10வது பாசுரம். அந்த பாசுரத்த அடியேன் ஒரு தடவ படிக்கிறேன். அதுல வந்து என்ன மீனிங்ன்னு லைட்டா சொல்லிட்டு, இந்த கதைக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ஓகே. அந்த 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி 10ஆம் பாசுரத்த எடுத்து பார்த்தோம்னா, திருவாய்மொழியில "கொடு வினை படைகள் வெள்ளையாய் அமரர் கிடர்கிட அசுரர் கிடர்செய் கடுவினை நெஞ்சே என்னுடையமுதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூதல் வருதல் செய்யாயே" அப்படிங்கிறார் ஆழ்வார். அதாவது நம்மாழ்வார்
இந்த திருப்புளிங்குடி திவதேசத்து பெருமாள் காய்சனவேந்தனை பார்த்து சொல்றார், "அடியேன் திருக்குருகூர்ன்ற திவதேசத்துல தான் இருக்கேன். ஆழ்வார் திருநகர்ல இருக்கேன். ரொம்ப பக்கம். எவ்வளோ பக்கம் அப்டின்னா, நீங்க ஆழ்வார் வாங்க வாங்கோ அப்படின்னு சொன்னா, கூப்பிட்டா போதும். அவ்வளோ வந்துருவேன். அவ்வளோ டக்குன்னு வந்துருவேன். வந்து என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய திருவடிய அடியேன் பிடிச்சு விடுறேன். உன் திருவடி எப்பேர்ப்பட்ட திருவடி? வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் உன்னோட திருவடி. அந்த திருவடிய மலர்மகள் பிராட்டிமார்கள்லாம் பிடிச்சு விடுறா. இல்லையா? பிராட்டி பிடிச்சு விடுறா இல்லையா? மெதுவா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அவன் திருவடி. அத அப்படியே பிடிச்சு விடுறா. அடியேனும் அத பிடிச்சுக்கிற ஆசையா இருக்கு. திருவடிய உன்னுடைய திருவடிய பிடிச்சு விட ஆசையா இருக்கு அப்படின்ட்டு, கொடு வினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் என்ன கூப்பிட மாட்டியான்னு நான் காத்துன்னு இருக்கேன். நீ வந்து யோசிக்காத. அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான்னு யோசிக்காதப்பா பெருமாளே! நான் வந்து பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எவ்வளோ பக்கம் அப்படின்னா, "ஏய் நம்மாழ்வார்" அப்படின்னு நீ கூப்பிட்டாலே போதும். "சட்டகோபா வா" அப்படின்னு சொன்னா போதும். வந்துருவேன். நீ கூப்பிடுறது எனக்கு கேட்கும். நீ கூப்பிடுறது கேட்கும்னா ரொம்ப பக்கம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் நம்ம ஆத்துக்குள்ளேயே பெட்ரூம்ல இருந்து கிச்சன கூப்பிட்டா கேட்கறது. இல்லையா? இல்ல பெட்ரூம்லேருந்து வேற வந்து ஹால்ல கூப்பிட்டா கூப்பிட்டா கேட்கறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2ம் பக்கம் அப்படின்னு தெரியுது. இப்ப பெட்ரூம் நம்ம ஆத்துல இருந்து எங்கேயோ ஒரு மெயின் ரோட்ல எவனோ ஒருத்தன் போயின்ட்டு இருக்கான். அவன போய் கூப்பிட்டா அவனுக்கு கேட்குமா? கேட்கவே கேட்காது. அப்படின்னா ரொம்ப தூரம்னு அர்த்தம். அப்போ கூப்பிடுற தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கிட்டக்கன்னு அர்த்தம். அதுதான் ஆழ்வார் சொல்றார், இந்த காய்ச்சனவேந்தன் பெருமாள பார்த்து, "பெருமாளே நீ ஒரு நாள் உன்னுடைய திருவடிய பிடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடணும். அடியேன கூப்பிடணும்" அப்படிங்கிறார். அப்போ பெருமாள் யோசிக்கிறார். "ஆனா நீ ரொம்ப தூரத்துல இருப்பியோ? ரொம்ப டவுட்டா இருக்கே! நீ கூப்பிட்டுட்டு நீ உடனே வரலேன்னா என்ன பண்றது?" "இல்ல, இல்ல, இல்ல. நான் ரொம்ப தூரத்துல இல்ல பெருமாளே. ரொம்ப பக்கத்துல இருக்கேன். இந்த திருப்புளிங்குடியிலிருந்து ஆழ்வார்த்திணறு எவ்வளோ கிட்டக்கன்னா, ரொம்ப கிட்டக்க. நீ கூப்பிட்டாலே கேட்கும். அவ்வளோ கிட்டக்க" அப்படிங்கிறார். அதான் "மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடு வினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே." கூவுதல் வருதல்ன்றது தான் அந்த சொற்றொடர். "நீ கூப்பிடணும், நான் வரணும். நீ கூப்பிடணும், நான் வரணும். கூவுதல் வருதல். இந்த மாதிரி நம்மளுக்கு போக்குவரத்து இருக்கணும்." அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதுலேருந்து என்ன தெரியறது? ரொம்ப பக்கம். அப்ப அதே அந்த வ கூப்பிடு தொலைன்னு சொன்னோம் இல்லையா? கூப்பிடு தொலைன்னா என்ன? கூப்பிடுற தூரம். அந்த கூப்பிடு தொலைன்ற அந்த சொற்றொடர், அந்த அந்த வார்த்தைய எடுத்துண்டு, அந்த அர்ச்சகரோட பொண்ணு இப்போ எம்பெருமானார்ட்ட சொல்றா. "சுவாமி நீங்க என்ன கேட்டேள்? திருப்புளிங்குடியிலிருந்து ஆழ்வார்த்திணறு எவ்வளோ தூரம் தானே கேட்டேள்? இந்தோ இவ்வளோதான். கூப்பிடு தொலை" அப்படிங்கிறா. ஆஹா! இந்த எம்பெருமானார் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். ஆழ்வார் பிரயோகிச்ச அந்த அதே கான்டெக்ஸ்ட்ட இவ அப்படியே சொல்றாளே! அப்படின்ட்டு, இவ ஒருவேள ஆழ்வார் தான் இவ அப்படின்ட்டு சாக்ஷாத் அங்கேயே அப்படியே விழுந்து சேவிச்சுட்டார். அந்த குட்டி பொண்ண பார்த்து. ஆழ்வார் தான் இவ அப்படின்னு சேவிச்சுட்டார். அதுக்கப்புறமா எழுந்தோனே இந்த நடந்த கதைகள்லாம் வந்து அந்த அர்ச்சக சுவாமிக்கு தெரிய வந்தது. அப்ப அர்ச்சக சுவாமி வந்து ஆஹா! சாக்ஷாத் எம்பெருமானாரே எழுதியிருக்காரா இங்க அப்படின்ட்டு அவரும் ஆச்சரியமா கொண்டாடினார் அப்படின்னு சரித்திரம் பார்க்குறோம். அவ எம்பெருமானார் இதுல இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆழ்வார்கள் பிரயோகிச்ச அந்த சொற்கள், அந்த சொற்றொடர் அதெல்லாம் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரயோகம் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப போன வாரம் அல்ல முந்தின வாரம் பார்த்தோம். "என்ன சுவாமி தூங்கிட்டீளா?" அப்படின்னு கேட்கக்கூடாது. "கண் வளர்ந்தாச்சா?" அப்படின்னு கேட்கணும். இது எங்கேருந்து பிடிச்சோம் இந்த வார்த்தையன்னா, திருப்பாவை 9வது பாசுரம். அந்த பாசுரத்துல இருக்கு. "தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும்" அப்படிங்கிறார்ல ஆண்டாள். இப்ப கண் வளரும்னா தூங்குறதுன்னு அர்த்தம். இப்ப யாராவது இனிமே உங்களுக்கு எப்ப முடியறதோ நீங்க யாராவது ஆத்துல சுவாமிகள், பெரியவாள்லாம் வந்தா, "கண் வளர்ந்தாச்சா சுவாமி?" அப்படின்னு கேட்கலாம். தூங்குறதுக்கு பதிலா. இல்ல "குளிச்சிட்டியான்னு?" கேட்போம் இல்லையா? நார்மலா. "குளிச்சாச்சா?" குளிச்சாத்தாங்க "தீர்த்தம் ஆடியாச்சா?" அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நன்னா இருக்கும். நம்ம பரிபாஷை. அது மாரி நெறைய வார்த்தைகள். ஆழ்வார்கள் சொற்றொடர் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப சிறப்பு. அதான் அந்த சின்ன பொண்ணு வந்து எம்பெருமான் கிட்ட காட்டுது. சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கருந்து கிளம்பி எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரி அங்க போயிட்டார். ஆழ்வார் திருநகரி போனவுடனே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறார். போனோனே அவருக்கு அப்படியே பிரமிப்பு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியலன்னா, சுவாமி நம்மாழ்வார் திருவதாரம் பண்ண சாக்ஷாத் அந்த ஒரு திவதேசம். எவ்வளோ ஒரு ஏற்றம் மிகுந்த அந்த திவதேசம். ஆழ்வார்களுக்குள்ளேயே தலையாய ஆழ்வார். ரொம்ப முக்கியமான ஆழ்வார். சுவாமி நம்மாழ்வார். அவர் திரு அவதாரம் பண்ணின அந்த திவதேசம் அப்படின்னோனே, அவருக்கே வந்து தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷம். ஆழ்வார் திருநகரிய பார்க்குறார். ஊர பார்த்தா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அழகா இருக்கு. வயல் என்ன, வாய்க்கால் என்ன, தாமிரபரணி ஆறு என்ன, எங்க பார்த்தாலும்
ஒரே அட்டகாசமா அழகா இருக்கு. நம்ம இந்த இதெல்லாம் வரையிறோமே, சீனரிலாம் வரையிறோம்ல. மலைகள் போடுவோம், அப்புறம் நதி போடுவோம், பறவை போடுவோம். அந்த மாரி இப்போ ரொம்ப அட்டகாசமா இருக்கு அந்த ஊரு. "பொழில் சூழ் குருகூர்" அப்படின்னு ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. பொழில் சூழ் அப்படின்னா அப்படியே பொழில் சூழ்ந்து இருக்கு. எங்க பார்த்தாலும் அழகு. இங்க ஒரு இடத்துல மட்டும் அழகு கிடையாது. இப்ப நம்மலாம் போறோம். ஒரு பிக்னிக் ஸ்பாட் போனா, இந்த ஒரு பாயிண்ட் நின்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவா. இந்த பாயிண்ட் நின்னு பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லுவா. இது வேற ஏதாவது இடத்துக்கு போணும்னா. ஆனா இந்த ஆழ்வார் திருநகரில எங்க திரும்பினாலும் அழகு. அங்க பறவைகள் அப்படியே அழகா பறக்கிறது. அங்க ஆறு ஓடுறது. சல சல சலன்னு ஓடுறது. ரொம்ப திவ்யமா இருக்கு. அப்புறம் கோயில் இருக்கு. ஆழ்வாரோட புளிய மரம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மனசுல அப்படியே கண்ண மூடிண்டு தியானம் பண்ணினோம்னா, அப்படியே ஒரு சாந்தி நமக்கே கிடைக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு திவதேசம் அது ஆழ்வார் திருநகரி. எந்த ஒரு ஹரிபரி இப்ப நம்ம சொல்றோமே மெட்ராஸ்ல இருக்கோம், இல்ல பெங்களூர்ல இருக்கோம், ஹைதராபாத்ல இருக்கோம்னா, அதெல்லாம் சிட்டி. எங்க பார்த்தாலும் பஸ் சவுண்டு, கார் சவுண்டு, மக்கள் அப்படியே ஜனத்தொகை ஜாஸ்தி அப்படியே கச்சா முச்சான்னு சத்தமா இருக்கும். இந்த மாரி கிராமங்கள், குறிப்பா திவதேசங்கள், ஆழ்வார் திருநகரிலாம் போயாச்சுன்னா, எந்த விதமான ஒரு சத்தமும் கிடையாது. மக்கள் தொகையே ரொம்ப கம்மி. இல்ல இயற்கையோட அப்படியே ஒன்றி வாழக்கூடிய ஒரு இது. எல்லாம் பறவைகள் என்ன, அ அப்ப மிருகங்கள் எல்லாம் அப்படியே சாந்தமா இருக்கும். அந்த மா அந்த மாரி இடத்துல போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கே வந்து ஒரு மன அமைதின்னு சொல்றோமே, மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்றது எல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அத பார்க்கிறார் எம்பெருமானார். "இவ்ளோ அழகா இருக்கே!" அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு வேர்ட் ஆஃப் எக்ஸ்க்ளமேஷன். ஆஹா! ஆஹா! அப்படின்னு கொண்டாடுறார். எப்படி கொண்டாடுறார்ன்னா, "இதுவோ திருநகரி! இதுதான் திருநகரியா? இவ்ளோ அழகா இருக்கே! இதுவோ திருநகரி! ஈதோ பொருநல்! இதுவோ பரமபதத்து எல்லை! இதுதான் பரமபதத்தோட எல்லையா? அந்த மாதிரி அழகா இருக்கே!" அப்படிங்கிறார். "இதுவோ பரமபதத்து எல்லை! இதுவோ தான் வேதம் தமிழ் செய்து மெய் பொருட்டு முப் முற்பொருளை ஓதும் சடகோபன் ஊர்." இதுதான் அந்த சடகோபனான எம்பெருமான நம்மாழ்வாருடைய ஊரா? அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொன்னாரு? "இதுவோ திருநகரி, ஈதோ பொருநல், இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவோதான் வேதம் தமிழ் செய்து மெய்ப்பொருட்டு முப்புருளை ஓதும் சடகோபன் ஊர்" அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமா பார்க்கிறார். அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆழ்வார சேவிக்கிறார். பொலிந்தின்ற பிரான சேவிக்கிறார். பொலிக பொலிக பொலிகன்னு ஆழ்வாரே சொன்ன மாரி, இவரும் பொலிக பொலிகன்னு நல்ல மங்களாசாசனம் பண்ணிட்டு வரார். இப்ப நம்ம கோயிலுக்குலாம் போறோம். எதுக்கு போறோம்? சா எதுக்கு போறோம் அப்டின்னா, இப்பலாம் நெறைய ரீசன் சொல்லுவோம். எனக்கு எக்ஸாம்ல வந்து எனக்கு அ செ 75 மார்க்ஸ் வேணும். இல்ல 90 மார்க்ஸ் வேணும். இல்ல சென்டம் 100 மார்க் 100 அவுட் ஆஃப் 100 வேணும். அப்டின்னு கேட்போம். அதுக்காக போறோம். இல்ல பெருமாளே என்ன காப்பாத்து. எனக்கு நெறைய டேஞ்சர் இருக்கு. என்ன காப்பாத்துன்னு போறோம். இல்ல எனக்கு என்னோட பொண்ணு இருக்கா. எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அத நீ பண்ணி குடு. நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நல்ல ஒரு பையனா நீ தான் பார்த்து குடுக்கணும். இல்ல எனக்கு வந்து நெறைய காசு வேணும். நெறைய கடன் இருக்கு. நீ தான் காசு குடுத்து இந்த கடன்லாம் போக்கணும். இந்த மாரி ஒரு லௌகீகமா சில விஷயங்கள்லாம் கேட்க போவோம். அதெல்லாம் கேட்கறது பெருமாள் கிட்ட தான் கேட்கிறோம். அது ஓகே. ஆனாலும் நம்மளுக்கு படிப்படியா அத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போணும். சரி பெருமாள் கிட்ட போய் இதெல்லாம் அல்பமா இருக்கக்கூடிய வஸ்து. இதெல்லாம் நம்ம கேட்கலாமா? பெருமாள் வந்து அவனையே குடுக்க தயார். அப்படி இருக்கும்போது இந்த மாரி காசு குடு, பணம் குடு, கல்யாணத்த பண்ணி குடுன்னுலாம் கேட்கிறோமே, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பெருமாளே எனக்கு கைங்கரியத்த குடு, நீ நன்னா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆழ்வார்கள் காட்டின வழியில நம்ம போணும். அது வந்து டக்குனு அடுத்த நாளே வந்துராது. ஓவர் நைட் அப்படிலாம் வராது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயத்தனத்துக்கு ஆழ்வார், ஆச்சாரியர்கள் நல்ல கிருப பண்ணுவா. நல்ல ஓகே இப்ப எல்லாருமே சின்ன குழந்தைகள். அதனால இந்த மாரி ஒரு சிறந்த விஷயத்தெல்லாம் இப்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, மேற்கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நன்னா இருக்கும். அங்க போய் எனக்கு சாக்லேட் குடு, எம்பெருமான்ட்டவன். அதெல்லாம் கேட்காம, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு கைங்கரியம் குடுத்துருக்கா. இன்னைக்கு வந்து இப்ப ஒரு உற்சவம் இருக்கு, புறப்பாடு இருக்குன்னா, அந்த புறப்பாட்டுல மாமாலாம் வரும். "ஏய் இங்க வாப்பா" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, ஒரு தீப்பந்தத்த குடுப்பா. "இத வச்சுக்கோ, இல்ல சாமரம் போடு" அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைங்கரியம் குடுப்பா. அப்ப நம்ம முடிச்சுட்டு என்ன பண்ணணும், பெருமாள்ட்ட போய் "பெருமாளே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லணும். "இன்னைக்கு வந்து எனக்கு இந்த கைங்கரியம் அமைஞ்சது. நாளைக்கு வேற ஏதாவது கைங்கரியம் குடு" அப்படின்னு அந்த ஒரு பக்தி பாவத்த நம்ம வளர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யாரு? நம்ம வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சர்வன்ட்ஸ். அத நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வன்ட்ஸ்னா என்ன? சர்வன்ட்ஸ்னா இன்ஃபீரியரா சொல்லல. இந்த பெருமாளுக்கு நம்ம சர்வன்ட் அப்படின்றது நம்ம கர்வத்தோட சொல்லிக்கணும். எம்பெருமானுடைய அடியார் நம்ம. அதுதான் வந்து திருமந்திரம் சொல்லியிருக்கு. எம்பெருமான் மட்டும் தான் எனக்கு மாஸ்டர். நான் வந்து அவனுக்கு அடிமை. நான் எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணுவேன். அப்படின்னு இருக்கணும். அப்போ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா பெருமாளே நீ உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீ பல்லாண்டு, பல்லாண்டு, பல்லாண்டுன்னு எம்பெருமானுக்கு பல்லாண்டு படணும்.
இது ஒண்ணு பண்ணணும். 2 விஷயம் பண்ணணும் கோயிலுக்கு போணும்னா. ஒண்ணு பல்லாண்டு, பல்லாண்டு, பல்லாண்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். 2வது கைங்கரியம் பண்ணணும். இந்த 2 தான் நம்ம பண்ணணும். இப்ப எம்பெருமானார் எதுக்கு போனார்? இந்த மாரி திவ்யதேசத்துக்குலாம்? சும்மா அந்த அழக பார்க்க போனாரா? இந்த தாமிரபரணி ஆறுல குளிக்க போனாரா? அதெல்லாம் இல்ல. மெயினா எம்பெருமான போய் சேவிக்கணும். பொழுது நின்ற பிரான சேவிச்சுட்டு, அப்புறம் ஆழ்வார சேவிச்சுட்டு, அவாளுக்கு மங்களம், மங்களம், மங்களம். பல்லாண்டு, பல்லாண்டு, பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு வரணும். இந்த மங்களாசாசனத்தினால தான் நம்ம கோயில்கள், இந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவ பண்ணின அந்த கிரந்தங்கள், அதெல்லாம் வந்து நிலைக்கிறது. இந்த எம்பெருமானார் போல்வார், அவ பண்ணின அந்த மங்களாசாசனம் தான், இது இன்னி வரைக்கும் நம்மளுக்கு 4000 தீபபிரபந்தம் வந்துட்டே இருக்கு. 4000 தீபபிரபந்தம் மட்டும் இல்ல, அதுக்கு உண்டான அந்த வியாக்கியானம், நம்ம சம்பிரதாயம் மாரி வேற எந்த சம்பிரதாயமுமே கிடையாது. கரெக்ட்டா வழி வழியா எல்லாரும் ஆச்சாரியார் உபதேசிச்சு, அத சிஷ்யன் கேட்டு, அந்த சிஷ்யன் அவனுடைய சிஷ்யனுக்கு சொல்லி, அந்த மாரி ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்ன்னு சொல்ற மாதிரி, படிப்படியா ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு வியாக்கியானம். வியாக்கியானம் அழகா அ வேதத்துக்கு என்ன சொல்லியிருக்கோ, வேதத்துல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோ, அதுக்கு இணங்க நம்ம ஆச்சாரியர்கள் சொன்ன இந்த வியாக்கியானம் அதெல்லாம் வந்து அழகா வந்துன்னே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கே உண்டானது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எம்பெருமானார் போல்வார் ஒரு ஒரு கோயிலா போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ராமர். ராமர் வந்து நம்ம பார்க்குறோம் அவர் கதையில. நார்த் இந்தியா டூ சவுத் இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டார். இந்தியா ஃபுல்லா ராமருடைய திருவடி பட்டிருக்கு. அதே மாரி அவருடைய திருவடியும் இந்தியா ஃபுல்லா பட்டிருக்கு. அதனால தான் நம்முடைய சம்பிரதாயம் இவ்ளோ செழிப்பா இருக்கு. ராமர் என்ன, ராமானுஜர் என்ன. ஓகே. இதுக்கப்புறமா என்ன பண்ணார், திருக்குறுகூர் சேவிச்சுட்டு, அங்கிருந்து இன்னொரு ஒரு திவதேசம் போனார் பக்கத்திலேயே. ஆழ்வார் மட்டும் சேவிச்சா போறாது இல்லையா? அதாவது நம்மாழ்வார் மட்டும் சேவிச்சா போறாது. நம்மாளுடைய அத்தியந்த சிஷ்யனா இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் அவருடைய திரு அவதார ஸ்தலம் திருக்கோளூர் அப்படின்ற ஒரு திவதேசம். அங்க போய் என்ன பண்ணார், அங்க போய் பெருமாளை சேவிச்சார். அந்த ஊர் பாசுரம் என்ன? திருக்கோளூர் அப்படின்னு அந்த திவதேசம். அந்த திவதேசத்துல மதுரகவியாளர் அவதாரம் பண்ணியிருக்கார். திரு அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த திவதேசத்துக்கு நம்மாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். அதுல ஒரு பாசுரம், "உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி ம் மண்ணினுள் அவள் சீர் மல்கமிகு கள்வனோர் வினவி திண்ணன் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே" அப்படிங்கிறாரு அந்த பாசுரத்துல. இந்த மாரி ஒரு பாசுரம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, "திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு" நம்மாழ்வார் பாடுறார். இது வந்து தாய் பாவனையில பாடக்கூடிய பாசுரம். அப்ப சொல்றார், "என்னுடைய பொண்ணு பராங்குச நாயகி, அவள் புகக்கூடிய அதாவது என்டர் ஆகக்கூடிய ஊர் திருக்கோளூர்" அப்படின்னு நம்மாழ்வாருடைய அம்மா. அவர் பாடுற மாரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. பராங்குச நாயகியுடைய அம்மா. அப்ப வந்து அப்படின்னா, எல்லாருமே புகும் ஊர். அந்த ஊருக்கு உள்ள போலாம். வெளிய வர முடியாது. அப்படின்ற மாரி. ஒரு ஒன் வே டிராஃபிக் தான். ஏன்னா, அங்க ஊர்ல போயாச்சுன்னா, மதுர கவியாழ்வார சேவிச்சுண்டு, வைத்தமாநிதி பெருமாள சேவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் புகும் ஊர் அதுதான். அப்படின்னு நம்மாழ்வாருடைய கூற்று. நம்மாழ்வார் சொன்ன அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது, எம்பெருமானார் பார்க்கிறார். இந்த திருக்கோளூருக்கு போயின்ட்டு இருக்கும்பொழுது, ஜஸ்ட் அபவுட் என்டரிங் திருக்கோளூருடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அங்க இருக்காரு. அப்ப என்ன பண்ணார்ன்னா, ஒரு 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 பெண்மணி, ஒரு லேடி. அவ திருக்கோளூர்லேருந்து வெளியில வரா. வெளியில வரா. ஏன் வெளியில வரான்னா, அந்த ஊர விட்டு வேற ஊருக்கு போலாம் அப்டின்ட்டு. கையில எல்லாம் பொட்டி, படுக்கை எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்ப எம்பெருமானார் பார்க்குறார். "என்ன என்னம்மா நீ வந்து எங்க இருக்க? ஏன் எங்க கிளம்புற அந்த ஊர விட்டு? பொட்டி படுக்கையோட கிளம்பிட்டியே! என்ன விஷயம்?" அப்டிங்கிறார். ஆழ்வார் இந்த ஊர பத்தி பாடும்போது என்ன பாடியிருக்காரு உனக்கு தெரியுமா? புகுமூர் அப்டின்னு சொல்லியிருக்காரு. புகுமூர்னா எல்லாருக்கும் இந்த ஊருக்குள்ள போலாம், என்டர் ஆகலாம். ஆனா திருப்பி வரக்கூடாது அப்டின்னு பாடியிருக்காரே. "திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு" பாடியிருக்காரே, தெரியலையா உனக்கு? அப்படின்னு எம்பெருமானார் கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றா, "சுவாமி, நான் வந்து தேவகி மாரி ஏதாவது கைங்கரியம் பண்ணினா, கண்ணன் வந்து எனக்கு எனக்கு மகனா கிடைச்சானா? இல்ல. யசோதை மாரி கண்ணன வளர்த்தேனா? இல்ல. மண்டோதரி மாரி ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணேனா? இல்ல. திரிஜட மாரி சீதைக்கு சப்போர்ட் பண்ணேனா? அதுவும் பண்ணல. ஆண்டாள் மாதிரி ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணேனா ரங்கநாதருக்கு? சூடிக் கலைந்த மாலைய சூடிக் கொடுத்தேனா? அதுவும் பண்ணல. அப்புறம் அனசூய பிராட்டி மாரி சீதைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணேனா? அதுவும் பண்ணல. திரௌபதி மாரி கண்ணனே கண்ணா அப்படின்னு கதறி அழுதேனா? அதுவும் பண்ணல. இவா இப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு சொன்ன இந்த மக்கள், இவா மாரி ஏதாவது நான் ஒரு கைங்கரியம் பண்ணேனா? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் டோட்டலி யூஸ்லெஸ்.
அப்படிங்கிறா அவ. தன்னை பத்தி சொல்லிக்கிறா. நான் டோட்டலி தண்டமா இருக்கேன். ஒரு காரியமும் பண்ணல. அதனால நான் வந்து என்ன ஒரு எலி புழுக்க மாரி நெனச்சுக்கிறேங்கிறா. எலி புழுக்கன்னா என்னது? எலியுடைய அந்த இது மலம். அந்த எலி புழுக்க ஒரு ரோட்ல இருந்தா என்ன? இல்ல வயக்காடுல இருந்தா என்ன? யாருக்காவது ஏதாவது ஒரு பயன் உண்டா? எலி புழுக்கைனால அவ்வளோதான். அதில என்ன ஒரு யூஸ் இருக்க போகுது? ஒரு யூஸும் கிடையாது. அந்த எலி புழுக்கையானது ரோட்ல இருந்தா என்ன? இல்ல வயல்ல இருந்தா என்ன? இல்ல நாத்துல இருந்தா என்ன? இல்ல ஆத்துல போனா என்ன? யாருமே அத பத்தி கண்டுக்க போறதே இல்ல. அப்படி இருக்கும்போது, அடியேன் வந்து ஒரு எலி புழுக்க மாரி தான். நான் இந்த ஊர்ல இருந்தா என்ன? அந்த ஊர்ல இருந்தா என்ன? அப்படின்ட்டு இந்த ஊர விட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பினான். இப்படி சொன்னத பார்த்து, எவ்வளவு ஒரு ஞானவான் இவ! ஞானசாலி இவ! அப்படியே இவ்வளவு இதிகாசத்த சொல்றாரே! அப்படின்னு எம்பெருமானாருக்கு ஆச்சரியம். அந்த பெண் பிள்ளைக்கு என்ன பேருன்னா, திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு பேரு. ஆக்சுவல் பேர் என்னன்னு தெரியல. ஆனா, நம்ம சம்பிரதாயத்துல அவள கொண்டாடும்போது, திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது உண்டு. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை, அவ சொன்ன அந்த வார்த்தைகள், அத வந்து ஒரு கிரந்தமா தொகுத்து போட்டிருக்கா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஒரு இதுலயும் ஒரு 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 ஒருத்தர பத்தி சொல்றா அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. நான் ஆண்டாள போல சூடி கலந்தேனா, பெருமாளுக்கு சூடி கலந்த மாலைய குடுத்தேனா, பண்ணல. தேவகி மாரி கண்ணன பெற்றெடுத்தேனா, அதுவும் பெறல. அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தமா வரும். அத பார்த்த உடனே எம்பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆஹா! இவ்ளோ ஞானசாலியா இருக்கே! நீ வா! நீ வந்து எங்கேயும் நீ வேண்டாம். நீ திருப்பி உன் ஆத்துக்கே போ! அப்படின்னு கூட்டின்னு போறா. எம்பெருமான கூட்டின்னு போயி, என்ன பண்றாரு? முக்கியமா ஒரு காரியம் பண்றாரு. இந்த மாதிரி காரியம் வந்து ஈஸ்வரி சன்னியாசிகள் பண்ணவே மாட்டா. என்ன காரியம்னா, வேற ஒரு ஆத்துக்கு போய் சாப்பிடுறது, அமுது செய்றது. பண்ணவே மாட்டா. ஆனா, எம்பெருமானார் அந்த பெண்மணிய கூப்ட்டு, "நீ போய் எனக்கு தளிகை பண்ணு" அப்படிங்கிறார். "தளிகை பண்ணி போடு" அப்படின்னு எம்பெருமானார் தளிகை பண்ணி, அந்த பெண்ணு தளிகை பண்ணி எம்பெருமானார் சாப்பிடுறார். அதான். எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு வியக்தி அந்த பொண்ணு. அப்படின்னா, ஏன் வந்து இந்த சன்னியாசிகள்லாம் சாப்பிட மாட்டா? அதுக்கு அது ஒரு நெறைய காரணங்கள் இருக்கு. அவ பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். வேறு யாரு கைப்பட்டு சாப்பிடக்கூடாது. அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஆனா, இவ்வளோ ஒரு ஞானவானா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அ அவ கைப்பட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு எம்பெருமானாருக்கே ஒரு பாரிப்பு வருதுன்னா, அவ எப்பேர்ப்பட்ட ஒரு வியக்தியா இருப்பா? இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஸோ, அதுக்கப்புறமா நன்னா சாப்பிட்டுட்டு, அப்புறமா அவருக்கு பிளெஸ் பண்ணிட்டு, ஓகே அங்கருந்து எம்பெருமானார் திருப்பி கிளம்பி போனார் அப்படின்ற ஒரு சரித்திரம் பார்க்கிறோம். ஸோ, இதுதான் எம்பெருமானாரும், சுவாமி நம்மாழ்வாரும் உண்டான கதை. கதை என்ன பார்த்தோம்? திருப்புலிங்குடி திவதேசத்துக்கு போனார். அங்க போய் அந்த அர்ச்சக சுவாமியுடைய பொண்ணு அவர்ட்ட கேட்கிறார். இந்த ஆழ்வார் திருநீர் எவ்வளவு தூரம் திருப்புலிங்குடியிலிருந்துன்னு கேட்டவுடனே, அவ கூப்பிடு தூரம் தான். அப்படின்னு ஆழ்வார்கள் அந்த நம்மாழ்வார் பாடின மாதிரியே, "கூவுதல் வருதல் செய்யாயே" அப்படின்னு பாடின மாரியே, "கூப்பிடு தூரம்" அப்படின்னு சொல்றா. அத பார்த்தோனே ராமானுஜர் அவள பார்த்து சேவிக்கிறாரு. இதுலருந்து இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, நான் பெரிய கிரேட், நான் ஒரு பெரிய யதி, நான் ஒரு பெரிய ஜீயர் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு இதுவே கிடையாது. அவசியமே இல்ல. ஒரு சின்ன குழந்தை கால்ல கூட எம்பெருமானார் விழுறார். அதே மாதிரி தான் எம்பெருமானாருடைய சரித்திரத்துல, ஸ்ரீரங்கம் காவேரி கரையில சில ஸ்மால் பாய்ஸ் சின்ன பசங்கலாம் விளையாடிட்டு இருக்கா. அவ வந்து அந்த மண்ண எடுத்து மண்ண புடிச்சு, இதுதான் பெருமாள்னு ஒரு பாவனை பண்ணி விளையாடிட்டு இருக்கா. அத பார்த்தோனே எம்பெருமானார் என்ன பண்றாரு? சேவிக்கிறார். சாஷ்டாங்கமா அப்படியே விழுந்து சேவிக்கிறார். நான் பெரிய ஜீயராக்கும், நான் பெரிய சன்னியாசியாக்கும், நான் பெரிய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கே நான் தான் பெரிய கிரேட் ஆக்கும் அப்படின்லாம் அந்த மாரி எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்ல எம்பெருமானார்ட்ட. அப்படியே வந்து என்ன சேவிச்சு, அவளோட அப்படியே கலந்து இது பண்றார். இப்ப ஸ்ரீவைஷ்ணவனோட லட்சணம் என்னன்னா, பார்க்குற இடத்துலலாம் எம்பெருமானார் பார்க்குறார். எம்பெருமான பார்க்குறார். அதாவது பெருமாள பார்க்குறார். இப்ப எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அந்த ஒரு நல்ல ஒரு ஜென்டிலா பேசணும். பெருமாள் சம்பந்தம் உனக்கு தெரியறது அப்படின்னா, அவள விழுந்து சேவிக்கணும். அவ இந்த குலம், அவ வேற குலம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப குலத்தெல்லாம் பார்க்கவே அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன். பிராமணன் குலம் நான். இவன் வந்து ஒரு க்ஷுத்ர குலம். அதெல்லாம் வந்து உடம்புக்கு தான். ஆனா, இந்த ஆத்மாவுக்கு ஒரே குலம் தான். தொண்ட குலம். எல்லாருமே கைங்கரியப்பரா தான். யாரு அப்பன்னா கைங்கரியத்த வாங்கிக்கிறா? பெருமாள் தான் வாங்கிக்கிறார். பெருமாள், பிராட்டி, அடியார்கள். அவளுக்கு நாம பண்ணக்கூடிய கைங்கரியம். அப்ப எல்லாருமே சர்வன்ட்ஸ் தான். மாஸ்டர் ஒரே ஒரு மாஸ்டர் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படின்ற இருக்கிற குலம் தான் தொண்ட குலம். அப்ப அதுக்கு போய் நம்ம வந்து சும்மா நான் தான் கிரேட்டு, நீ கிரேட் இல்ல அப்படின்லாம் பார்த்துட்டு டைம வேஸ்ட் பண்ணிட்டு, அது எதுல வந்து முடியும்னா, நம்ம அகங்கார மமகாரத்துல தான் வந்து முடியும். அப்ப அது முடிஞ்சா என்ன ஆகும்னா, நமக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தடையாயிடும்.
இப்போ நான் கிரேட்டு நீ கிரேட்டு இதில் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஃபேஸ்புக்கில் சண்டை, ஆர்குட்டில் சண்டை, இல்லை ட்விட்டரில் சண்டை, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு கைங்கரியம் இழந்தே போயிடும். அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு டைமே கொடுக்கக்கூடாது. அப்போ யார் நல்ல விஷயத்த சொன்னாலும் விழுந்து சேவிச்சிடணும். எம்பெருமானார் விஷயத்தில் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து எம்பெருமானாருக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் உண்டான கனெக்ஷன். சரியா? மேற்கொண்டு அடுத்த வாரத்திலிருந்து குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள் அவருடைய சரித்திரத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இல்லை ஏதாவது பாடணும்னா பாடலாம். சரியா? அடியன் சொல்லுமா. நான் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 1 to 5 சொல்லட்டுமா? எஸ், கண்டிப்பாமா. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூவரை போலே, அகமழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை? ஃபர்ஸ்ட் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூவரை போலே. அந்த கதை தெரியுமா? தெரியாது. அக்ரூரர் யார் தெரியுமா? யாருக்கு தெரியுமா சொல்லுங்க. ஜனனி சொல்லுமா. அடியன் கம்சனோட மினிஸ்டர். மினிஸ்டர். அவர் என்ன பண்ணார்? அக்ரூரர் கம்சன் வந்து சொன்னார், கிருஷ்ணரையும் பலராமனையும் நீ வந்து மதுராவுக்கு கூட்டிட்டு வா. அப்ப வந்து சொன்னப்ப அக்ரூரருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவர் வந்து கிச்சா இருக்கிற இடத்துல எல்லாம், அவரோட கால்பட்ட இடத்துல எல்லாம் உருண்டு உருண்டு போனார். யார்? கிச்சாவா? சூப்பர். வெரி குட். ஓகே. கிருஷ்ணர் அப்படியே கூட்டிட்டு வந்தார். அப்ப வந்து சாயந்திரம் ஆயிடுச்சு. அந்த யமுனை கரை கிட்ட அவர் வந்து இது பண்ணார். அப்ப வந்து தண்ணிக்குள்ளார போனப்போ பெருமாளோட இதுவாட்டமே தெரிஞ்சது. அப்ப வந்து அவரு வெளிய வந்து கிச்சா இருக்கிற தேர்லன்னு பார்த்தாரு. அப்ப இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இதுதான் கிருஷ்ணரோட லீல பண்றாரு அவர்தான். வெரி குட் மக்கனா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மௌத்திகா சூப்பர். ரெண்டு பேரும் அழகா சொன்னீங்க. யார்கிட்ட கத்துக்கிறேமா? இந்த பட்டுமாமி இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் சொல்லித்தராளா? ஆமா அடியன். ஜனனியும் இருக்கியா பட்டுமாமி கிளாஸ்ல? ஆமா அடியன். அடியன்மா, ரொம்ப சந்தோஷம். நம்மாழ்வாரோட கதையில உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு? எது பிடிச்சது? ஏதாவது சொல்றீங்களா? நம்மாழ்வாரோட சரித்திரத்துல உங்களுக்கு என்ன இது வரைக்கும் புரிஞ்சது, இல்ல பிடிச்சது, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. எல்லாம் பிடிச்சது. சரி, குறிப்பா ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது ஷேர் பண்ணணுமா? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு கதை? இன்னைக்கு சொல்ல கதை இல்லை, வேற கதை. மாலோலன், ஜனனி, மூத்திகா 3 பேர் இருக்கீங்க. மாலினி. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இது ஏற்கனவே 4-5 வாரமாக கேட்குற கேள்வி தான். எதுக்கு இதை திருப்பி திருப்பி கேட்குறேன்னா மனசில் பதிகிறதுக்காக தான். ஓகே. நம்மாழ்வார் அவர் பண்ணின அந்த தீப பிரபந்தத்துக்கு என்ன பேரு சொல்லுங்க. கையில ரைஸ் வேணும், அப்படியே சொல்லலாம். நம்மாழ்வார் பண்ணின 4 கிரந்தத்துக்கு என்ன பேரு? திருவாசிரியம், வெரி குட். இதுல வந்து எந்த கிரந்தம் வந்து ரொம்ப சின்னது? எவ்வளவு பாசுரம் அது? எந்த கிரந்தம் ரொம்ப பெருசு? திருவாய்மொழி. வெரி குட். பெரிய திருவாய்மொழின்றது யார் சொன்னது? பெரிய திருவாய்மொழின்றது ஒன்று கிடையாது. ஓகே, வெறும் திருவாய்மொழி தான். ஓகேவா? சரி, திருவாய்மொழி. திருவாய்மொழி எந்த வேதத்துக்கு சமானம்? எஸ், எக்ஸலன்ட். சாமவேதம், சாமவேத சாரம். ஓகேவா? வெரி நைஸ். திருக்கோளூர், இன்னைக்கு ஒரு திவதேசத்தை பத்தி பார்த்தோமே, திருக்கோளூர். அதுல யாரு திரு அவதாரம் பண்ணினா?
மதுர கவி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மதுர ம் வெரி குட். மதுர கவி கவி. 2 வேர்டு இருக்கு. கவினா என்ன? கவி. போயட். வெரி குட். போயட். மதுரனா? மதுர கவி மதுரனா? மதுரையோட ரைட்டர். மதுரன்றனா அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? நாட் ஊர் மதுரை. மதுரை ஊர் கிடையாது. இருக்கிறது வெரி குட். ஸ்வீட். ஸ்வீட்டா இருக்கிறது மதுரை. மதுரை மதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? மதுராஷ்டகம் ஞாபகம் இருக்கா? மதுராஷ்டகம்னு ஒன்று சாங் இருக்கு. யாருக்கா தெரியுமா? சரி. மதுரம்னா ஸ்வீட். அவர் பாடுறது அந்த போயம்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால மதுர கவி. ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார்? மதுர கவி ஆழ்வார். நுண் சிறுத்தாம்பு. வெரி நைஸ். கண்ணின் சிறுத்தாம்பை வச்சு தான் ஒரு ஆச்சாரியர் நம்மளுக்கு 4000 பெற்றுக் கொடுத்தார். யார் அவரு? நாதமணிகள். நாதமணிகளுடைய ஊர் எந்த ஊர்? வீரநாராயணபுரம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கோயம்புத்தூர் இல்ல, வீரநாராயணபுரம். சொல்லிட்டா யாரோ ஜனனி சொன்னான்னு நினைக்கிறேன். ஏன்? சரி. இப்போ வேற என்ன கேட்கலாம்? திருமங்கை ஆழ்வார் வந்து அவருக்கும் நம்மாழ்வாருக்கும் என்ன கனெக்ஷன்? அவர் வந்து ராப்பத்து உற்சவத்தோட வெரி குட். ராப்பத்து உற்சவத்தோட சேர்ந்து கரெக்ட். அத்தியான உற்சவத்தை பண்ணி வச்சார். அத்தியான உற்சவத்துல 2 பார்ட் இருக்கு. என்ன பார்ட்ஸ்? பகல் பத்து ராப்பத்து. வெரி குட் வெரி குட். அந்த சமயத்துல திருவாய்மொழி அப்புறம் திருநெடுந்தாண்டகம். ஓகே வெரி குட். அது திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தி வச்சார். ஓகே. மாலினி சொல்லுமா. மாலினி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுமா. என்னமா? திருவந்தாதியா? ஓகே. சரி. யாரெல்லாம் வந்து இப்ப ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்க? ஸ்ரீரங்கம் சேவிச்சிருக்கீங்க எல்லாருமேவா? என்னமா? இருக்கிறதே ஸ்ரீரங்கம் தானா? ஸ்ரீரங்கம் தான். ஓகே. வெரி லக்கி. வெரி நைஸ். ஸ்ரீரங்கத்திலே இருக்கீங்க. வெரி நைஸ். ஓகே. யாரெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிச்சிருக்கீங்க? ஆண்டாள் சேவிச்சிருக்கீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இல்லையா? ஓகே. யாருக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கு? எஸ் வெரி குட். அடுத்தது இப்போ நம்ம இந்த கதையில் இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு 3 ஆழ்வார்கள். ஓகே. அந்த 3 ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலம் என்ன? திருவெக்கா. யாராவது செஞ்சுருக்கீங்களா? திருவெக்கா. சரி. அடுத்த தடவை மெட்ராஸ் போகும்போது இல்லைன்னா காஞ்சிபுரம் போகும்போது நீங்கள் போய் சேவிச்சிட்டு வாங்க. ஓகே. திருவெக்கா. அதுக்கப்புறமா திருக்கடல் மல்லை. மகாபலிபுரம் சேவிச்சிருக்கீங்களா? மகாபலிபுரம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்கு. சரி. நெக்ஸ்ட் டைம் மெட்ராஸ் போகும்போது இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் அடிக்கடி போவீங்க இல்லையா? அதுக்கப்புறமா மயிலாப்பூர் மெட்ராஸ்குள்ளேயே இருக்கு. மயிலாப்பூர் யார் போயிருக்கா? மேகஷ்யாம். மயிலாப்பூர் திருமயிலை. அங்க யாரு எந்த ஆழ்வார் திருவதாரம் பண்ணார்? பேய் ஆழ்வார். கரெக்ட். அதுக்கப்புறமா மெட்ராஸ் கூட இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தோம்னா, அது கொஞ்சம் தூரத்துல போனோம்னா திருமழிசை ஆழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம். என்ன ஊர் அது? திருமழிசை. ஓகே. அதுக்கப்புறம் நம்மாழ்வார். நம்மாழ்வார் எந்த ஊர்? கிரேட். திருக்குறுகூர். வெரி நைஸ். திருக்குறுகூர். அப்புறமா திருக்கோளூர். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறமா திருமழிசை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், முதற்கவி ஆழ்வார். 6 ஆழ்வார்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இனிமே வரக்கூடிய ஆழ்வார்கள் யாரெல்லாம் சொல்லுங்க? வெரி குட். அடியே பேக்ரவுண்ட்ல தெரியறதா அந்த படம்? தெரியறதா?
சரி. அடி இப்போ வந்து ஒரு இது பண்றேன். யாராவது இப்ப மேகஷாம் நன்னா வரைவான். ஓகே. யாராவது வந்து நம்மாழ்வாரோடைய இது வரையறீங்களா? அடுத்த வாரம். இது புளிய மரத்துக்கு அடியில இருப்பாரு. அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. நான் விக்கிரகத்தையே வரைவேன். விக்கிரகத்தை வரையிறது. ஓகேம்மா. அடியே நான் வரையறேன். வரையறியா? நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அப்படியே இருங்க. ஓகே, கொண்டு வரேன். இங்க பாருங்க. அடியே அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணா தெரியும். பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாமா? தெரியுறதா? தெரியறதாடியே. யார் இவர்? நம்மாழ்வார் கையில யாரு? வெரி குட். பவிஷ்யநாச்சாரியார் ராமன் யாருக்கிட்ட கொடுக்கிறார்? சரி, நல்லா இருக்கா அந்த போட்டோ? விக்கிரகம் வரையலாமா? எப்படி வேணா வரையலாம். விக்கிரகம் வரையலாம், இல்லைன்னா உங்களுக்கு இந்த இது கூட வரையலாம். வேற புளிய மரத்துக்கு அடியில இல்ல எப்படி வேணா வரையலாம். உங்களுடைய இதுதான். நெக்ஸ்ட் வீக் வரேன்னு வரீங்களா? ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன்மா. நமஸ்காரம். அடியேன்மா.